வாங்க உட்காருங்க. என்னாச்சு விக்கி? உட்காருங்க. நீ எதுக்காக இவ்ளோ எமோஷன் ஆகுற? என்னன்னா உங்க பிரச்சனை என்னால தாங்கிக்க முடியல. என்னது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லு. உங்க அண்ணன் ரூபத்துல எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? அண்ணி, ஒரு பொண்ணோட தேவை ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதால நிறைவேறிடாது. நீ என்ன சொல்ல விரும்புற விக்கி? அண்ணி, நீங்க என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க விஷயம் அண்ணி. அன்னைக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். விக்கி, இங்க பாரு, உங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் நான் அவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணி, ஒரு தடவை என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்க அண்ணன் கூட சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். அண்ணி எப்படியாவது என் பேச்சை கேட்கணும். என்னோட ஆசைக்கு அவங்க ஒத்துழைச்சாகணும். கடைசியில நீங்க என் பேச்ச கேட்டுட்டீங்க. ஆமா குழந்தனாரே, இப்போ அவசியங்கிற பேர்லயும் ஒன்னு இருக்குல்ல. அண்ணி ஒரு நிமிஷம், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு வந்துடுறேன் நீ. ஒரு நிமிஷம் இருங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அநேகமா இவங்க குடும்பத்துக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இவனாலேயும் முடியலையா? அப்ப என்னோட நிலைமை என்னதான்? ஒன்னும் செய்ய முடியாது. குழந்தனாரே, இந்தாங்க இந்த பாலை குடிங்க. என்ன நீ பாலா? நான் காலையில டீ தானே குடிப்பேன். ஆமா எனக்கு தெரியும். ஆனா உனக்கும் ஆகாஷ் மாதிரி நிறைய பலம் தேவைப்படுது. குடிங்க. ஆமா குழந்தனாரே, நேத்து ராத்திரி என்னோட சந்தோஷத்தை பத்தி நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. சரி, நீ என் சந்தோஷத்தை உங்ககிட்ட கேட்க வந்தா நீயும் உங்க அண்ணன் மாதிரி என்னை ஏமாத்தி அனுப்பிச்சிட்ட. குடி. அது வந்து அண்ணி, நான் 2 நாள் நைட்டு தூங்கல. முடிக்க முடியாதவங்க தூங்குறது தான் பெட்டர். விக்கி, பிரகாஷ் அண்ணா நீங்களா? நான் உங்களுக்கு பணத்தை எடுத்துட்டு வரதா இருந்தேன். நான் இங்க உன்னோட பதில கேட்க வரல. சீக்கிரமா என் காசை எனக்கு திருப்பி கொடுத்துரு. அண்ணா நீங்க முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. நான் சீக்கிரமாவே உங்க பணத்தை திரும்ப கொடுத்துருவேன். ப்ளீஸ் அண்ணி, நீங்க உள்ள போங்க. ஹாட் அண்ட் செக்ஸி. என்ன பேசுறீங்கண்ணா? உன்னோட அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. சரி, ஒரு வேலை பண்ணு.
அவங்கள ஒரு நாள் ராத்திரி என் கூட படுக்க வை. உன் கடன் எல்லாத்தையும் கழிச்சிடுறேன். ஏய் பிரகாஷ், உனக்கு எவ்வளவு தைரியம்? நாளைக்கு மதியானம் 2 மணிக்கு வா. நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். சரி, நான் நாளைக்கு வரேன். ம். அண்ணி, என்கிட்டயும் என் அண்ணன்ட்டையும் கிடைக்காத சந்தோஷத்தை இவன் மூலமா நான் இப்போ உங்களுக்கு தரப்போறேன் பாருங்க. ம், அப்புறம் விக்கி, ம். எல்லாம் ரெடியா தானே இருக்கு? பிரகாஷ், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. எல்லாம் ரெடியா இருக்கு. அண்ணி பெட்ல படுத்திருக்காங்க. ம் ம், ம். ம் உன்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சது. இப்போ சொல்லு, மறுபடியும் எப்போ வாங்க வரணும்? அண்ணா, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ. சரி, நாளைக்கு சொல்கிறேன். ம். அப்புறம் உங்கள் அண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க. உனக்கு எப்போவாவது காசு தேவைப்பட்டா என்கிட்ட வந்து கேளு. சரி பிரகாஷ். தயங்காத. ஓகே. சரி, நான் வரேன். என்ன விஷயம்? இந்த ராத்திரியில் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டுருக்க?
நீ என்ன நினைச்ச? நீ ரொம்ப ஸ்மார்ட்னா அப்புறம் இத்தனை நாளா நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்ன பண்றது, எனக்கு நீ பழகி போயிட்ட. நீ அப்படிப்பட்டவன். நிஜமாவா? ம். அப்படின்னா சரி, இன்னைக்கு இந்த ராத்திரியை நம்ம வண்ணமயமா மாத்திரலாம். ம்ஹும். விக்கி, நீ ஜூஸ்ல இப்ப என்ன கலந்த? ஆமா, உன் கையில என்னது அது? இது அதே ஜூஸ் தானே நீ எனக்கு தினமும் குடுக்கறது? ஒண்ணு இல்ல. இங்க உன் கையில இருக்கிறது காட்டு. காட்டு. அது ஒண்ணு. மயக்க மருந்தா? அப்ப நீ தினமும் எனக்கு ஜூஸ்ல இந்த மயக்க மருந்து தான் கொடுத்து தூங்க வைக்கிறியா? இப்ப புரியுது நான் மத்தியானத்துல கூட 4 மணி நேரம் ஏன் தூங்குறேன்னு. அண்ணி, நீங்க நினைக்க மாதிரி எந்த தவறான நோக்கமும் இல்ல. காமினி, நீங்களா? நீங்க 2 நாள் கழிச்சு தானே வரதா சொன்னீங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? உன்னோட ஞாபகம் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுச்சு. ஏய், என்னாச்சு? நீ நின்னுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ தப்பு பண்ண மாதிரி தோணுது. ஒண்ணு இல்லண்ணே, சும்மாதான். சரி காமினி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி. சரியா? என்ன குழந்தனாரே, உங்க ஆயுதம் மாதிரியே உங்க முகமும் ஏன் சுருங்கி போயிடுச்சு? அண்ணி, நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம் தான் நினைச்சேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே இனி நடக்கவே நடக்காது, ப்ராமிஸ். ஆனா இதை பத்தி அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அண்ணி. சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நீயும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். நீ இப்போ ஏன் கூட விளையாடிட்டு இருக்கிற விளையாட்டு இருக்கே, அத அப்படியே விளையாடிட்டு இரு. அண்ணி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமா, மறுபடியும் சொல்லணுமா என்ன? புரிஞ்சிடுச்சு. நல்லா பயன்படுத்திட்டீங்க என்ன. சரி, ஓகே அண்ணி, நீங்க கேட்ட மாதிரியே நடக்கும். வெரி குட். ம். என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு இவ்ளோ நல்ல மூட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? என்ன பண்றது டார்லிங், உன்னை பார்த்ததும் எனக்கு மூடு வந்துடுச்சு. நிஜமாவா? இன்னைக்கு எவ்ளோ ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க. மூட் தான் ரொமான்டிக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ரொமான்ஸ் தான் என்னன்னு இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன். என்னமோ ராத்திரி முழுக்க ரொமான்ஸ் பண்ணி கிழிக்கிற மாதிரி சந்தோஷப்படுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவீங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு என்னோட கழுத குதிரையா மாறிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோட சாதாரண காசு கூட டாலரா மாறிடும்னு. ஆனா என்ன இருந்தாலும் சரி, இது நல்லதா இருக்கு. இன்னைக்கு ஆகாஷ் என்ன சந்தோஷப்படுத்திட்டாரு. அண்ணி, நேத்து ராத்திரி பிரகாஷ் கால் பண்ணான். விக்கி அவரை வர வேண்டாம்னு சொல்லிடு. சரி, நாளைக்கு வர சொல்றேன். விக்கி அவரை இனி வரவே வேண்டாம்னு சொல்லிடு. எந்த சுகத்துக்காக நான் எங்கேயோ அங்கேயோ தேடி அலைஞ்சிட்டு இருந்தனோ, நேத்து ராத்திரி எனக்கு அது ஆகாஷ் கிட்ட இருந்தே கிடைச்சிருச்சு. அதனால இப்ப நான் சாட்டிஸ்ஃபைடு. ஆகாஷ் பிசினஸ் விஷயமா வெளியில போகவே இல்லை. அவரோட பலவீனத்துக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போயிருக்காரு. காவியா கேளு. சொல்லுடி. உனக்கு ஏதாவது டாக்டர் தெரியுமா? டாக்டரா? உனக்கு என்னாச்சு? என் புருஷனோட ப்ராப்ளம் உனக்கு தான் தெரியும்ல. ஆமாம்மா. நான் என்ன நினைக்கிறேன்னா அதெல்லாம் சரியாகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பா. சரி பண்றேன். அதோட இப்ப ரொம்ப நல்லா இருக்காரு.
நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நான் ஆகாஷை சீட் பண்ணா அது நல்லா இருக்காது. அண்ணி மறுபடியும் யோசிச்சு பாருங்க. விக்கி, நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். பிரகாஷ், நீ எதுக்காக என்ன இங்க சந்திக்கணும்னு சொன்ன? எதுக்கு பைத்தியம் மாதிரி எனக்கு கால் பண்ணிட்டே இருக்க? நீ எதுக்கு என்னோட காலுக்கும் மெசேஜுக்கும் பதில் கொடுக்கல? விக்கி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஆனால் நான் உன் வாயால கேட்க விரும்புகிறேன். இங்க பாரு பிரகாஷ், நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருந்துச்சோ அது முடிஞ்சிருச்சு. அது எப்படி சீக்கிரத்தில் முடியும்? நீ இப்ப இங்க இருந்து போயிடு, அவ்வளவுதான். நான் போயிடுவேன். ஆனால் நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சோ அதோட வீடியோ இருக்குல்ல, MMS, எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவேன். வாங்க முயற்சி பண்ணாத, புரிஞ்சுதா? இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேன். விக்கி, நீயா? பிரகாஷ் அண்ணன் சொல்ற மாதிரியே செய்யுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்க வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிடும். புரியுதா? நான் ராத்திரி உன் வீட்டுக்கு வரேன். ஓகே, தயாராயிரு. இங்க பாரா செல்லம், நான் எப்படி இருக்கேன்? நீங்க வர சொன்ன நேரத்துக்கு நான் வந்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. பரவாயில்லையே. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம புதுசா வேற ஏதாவது ட்ரை பண்ணலான்னு. புதுசாவா? எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது அதான் சொல்லுவாங்கல்ல, 1 விட 2 பெட்டர், 2 விட 3 பெட்டர்னு. நம்ம ஏன் நம்மளோட இந்த விளையாட்டுல இன்னைக்கு விக்கியும் சேர்த்துக்க கூடாது? என்ன சொல்ற? இன்ட்ரெஸ்டிங்கான தாட். அப்படின்னா ஓகே. என்ன அண்ணே, என்னை பத்தி பேசணும்னே நான் இங்க வந்துட்டேன் பாத்தீங்களா? அப்புறம் எதுக்காக லேட் பண்ணணும்? ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமே. ஓகே. ஓகே. உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண. இன்ஸ்பெக்டர் சார், நல்லதா போச்சு, நீங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. இவங்க 2 பேரும் என் கூட பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க இவங்க 2 பேரையும் ப்ளீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. நீங்க எல்லாம் உண்மைதான் பேசுறீங்களா? நாடகம் ஆடுறீங்களா? உங்க ஆட்டம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஸ்டேஷன் கிளம்புங்க. அது வந்து என்ன? வா. கூட்டிட்டு போங்க இன்ஸ்பெக்டர் சார். சார், சார், நான் எதுவும் செய்யல சார். சார், அவங்க சரி, வெளியில விட்டுருங்க. விடாதீங்க. நம்புங்க சார். சார் சொன்னா கேளுங்க. சாரி ஆகாஷ், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்லை காமினி, உன்னோட இந்த பிரச்சனைக்கு ஒரு விதத்தில் நானும் காரணம். ஒருவேளை இவங்க 2 பேர் பற்றின உண்மையை நீ சொல்லலைன்னா இவங்க 2 பேரும் மாட்டிருக்கவே மாட்டாங்க. ஐம் சாரி.